வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் அற்புதம், வரலாறு, ஆன்மீகம், கலை, மர்மம் அனைத்தையும் தன்னுள் கொண்டிருக்கும் பத்மநாபபுரம் கோவில் பற்றியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக மர்மங்களை தன்னுள் புதைத்து வைத்திருக்கிறது. வாங்க பார்ப்போம் அதன் மறைக்கப்பட்ட உண்மைகளை. பத்மநாபபுரம் கோவில் 16ஆம் நூற்றாண்டில் திரவாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்டது. விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவரான பத்மநாப சுவாமி இங்கு பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறார். பாண்டியர் பாணியும் கேரள பாணியும் இணைந்த கட்டிடக்கலை மிகுந்த சிறப்புடையது. 100 தூண்கள் மண்டபம் இங்கு மிக பிரசித்தம். சுவர் ஓவியங்கள் பண்டைய கலை நயத்தை காட்டுகின்றன. மரக்கலைப் பணிகள் இன்று வரை அழியாமல் இருக்கிறது. இது பண்டைய தொழில்நுட்பத்தின் மர்மம். அடித்தள ரகசியங்கள். கோவிலின் கீழே பாதாள சுரங்கங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. சிலர் அது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுடன் இணைந்துள்ளது என்கிறார்கள். மறைந்திருக்கும் செல்வம். திறக்கப்படாத இரகசிய அறைகள் உள்ளன என நம்பப்படுகிறது. அதில் தங்கம், வைரம் போன்ற அற்புத நகைகள் இருப்பதாக கருதப்படுகிறது. சில சித்தர்கள் இங்கு தியானம் செய்ததாகவும் அதனால் கோவிலின் ஆற்றல் மிகவும் விசேஷமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. மர்ம ஓவியங்கள். சில ஓவியங்களில் விஷ்ணுவின் அபூர்வமான வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன. பண்டைய கலைஞர்களின் திறமை இன்று கூட ஆச்சரியப்பட வைக்கிறது. நண்பர்களே, பத்மநாபபுரம் கோவில் என்பது ஒரு சாதாரண கோவில் மட்டுமல்ல. வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் கலைத்தையும் மர்மத்தையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் புனித தலம். இங்கு அடக்கம் செய்திருக்கும் மறைக்கப்பட்ட இரகசியங்கள் இன்னும் எப்போது உலகிற்கு வெளிப்படும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் இந்த இடம் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அதிசயம்.